Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். புக் பேக் 1 மார்க்ஸ் சாப்டர் நம்பர் 5ல படிக்கிறதுக்காக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொஞ்சம் ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்ம குவிஸ் டைப்பில் 1 மார்க் கொஷின்ஸ் தரோம். சாப்டர் 5ல் கொடுக்க போகிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ப்ளூ கலர் லிங்க்கு. இந்த லிங்க்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சாப்டர் 5 1 மார்க் பை மெட்ரோ கருணாகரன் சொல்லிட்டு இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நேம் டைப் பண்ணிவிடுங்க. நேம் டைப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணுன்னா அதில் கொஷின் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ இந்த கொஷின்ஸை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம கட் அண்ட் பேஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்கும் லெட்டர்ஸ் உங்களுக்கு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு ஆன்சர்ஸாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உங்களுக்கு பி தான் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, அல்லது படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பி ஆப்ஷன் போட்டுக்கலாம். இல்லை பி கிடையாது சார், தப்பாக போட்டேன் சார், சி தான் அப்படின்னா நீங்கள் சி ஆப்ஷன் கூட மாற்றி போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் தெரியும். படிக்காதவனுக்கு தான் 4மே ஆன்சராக இருக்கும், படித்தவனுக்கு ஒன்று தான் இதில் ஆன்சராக தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே லைனாக கிளிக் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். அப்போது நான் சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 4-5 கிளிக் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தெரியாதனமாக ஒன்று தப்பாக கிளிக் பண்ணிட்டீங்க, ஏ கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி டி கிளிக் பண்ணிங்கன்னா கடைசி எது கிளிக் பண்ணிங்களோ அதுதான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாமே லைனாக கிளிக் பண்ணிட்டு வந்துடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 25 முடிஞ்சிடும் உங்களுக்கு. 25 முடிஞ்ச உடனே இந்த சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்மிட் ப்ரெஸ் பண்ண உடனே வியூ ஸ்கோர்னு சொல்லிட்டு வரும். அப்புறம் போய்ட்டு நீங்கள் வியூ ஸ்கோர் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்னு வரும். அப்போது நான் 0 தான் எடுத்துருக்கிறேன். அப்போது ஃப்ளூக்கில் அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் பாருங்கள், மார்க் வராது. படிச்சிங்கன்னா தான் மார்க் வரப்போகுது. 25 out of 25 தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தப்புனா இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு. ரெட்டில் இன்டூ போட்டு காட்டும், ரைட்டாக இருந்தால் க்ரீனில் டிக் போட்டு காட்டும் உங்களுக்கு. தப்பாக இருந்தால் கூட எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லும். ஏ தான் இதில் கரெக்டான ஆன்சர், கீழே போட்டிருக்கு பாருங்கள் கரெக்ட் ஆன்சர் ஏ. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா புக் பேக்கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் இது. நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருப்பீங்க, இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸ். ஓகே, தேங்க்யூ. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.